ஹலோ சுட்டீஸ், டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இவிஎஸ் பார்க்க போகிறோம். அதாவது சூழ்நிலையல். ஃபஸ்ட் லெசன் என்னை பற்றி, என் உலகம். இதில் என் குடும்பம் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் பாருங்கள். இந்த பிக்சரில் ஒரு ஃபேமிலி காமிச்சிருக்காங்க. இந்த ஃபேமிலியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் பெரிய குடும்பத்தில் வாழ்கிறேன். நான் என் அம்மாவுடனும் அக்காவுடனும் வாழ்கிறேன். நான் என் தாத்தாவுடனும் பாட்டியுடனும் வாழ்கிறேன். நான் என் அம்மாவுடனும் அப்பாவுடனும் வாழ்கிறேன். குடும்பம் சொல்லும்போது ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலினா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பெரிய கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க, பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் வந்து அம்மா, அப்பா, 2 குழந்தைங்க மட்டும் இருப்பாங்க. சில வீட்டில் அம்மா, அப்பா, 2 குழந்தைங்க இல்லை 3 குழந்தைங்க இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பம் அப்படின்றது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்பும் அக்கறையும் நிறைந்த சூழலை மகிழ்ச்சி தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்டோடு இருக்கீங்களா, இல்லைனா தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பான்னு பெரிய ஃபேமிலியோடு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர். நான் பெரிய குடும்பத்தில் வாழ்கிறேன். பெரிய குடும்பம்னு சொல்லும் போது அம்மா, அப்பா, ஒரு அண்ணன், தங்கை, தாத்தா, பாட்டி எல்லாரும் இருக்காங்க, மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அடுத்த பிக்சரில் வந்து பாருங்கள், நான் என் அம்மாவுடனும் அக்காவுடனும் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிற மாதிரி, நான் எங்கள் அம்மாவுடனும் அக்கா கூடயும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நான் என் தாத்தாவுடனும் பாட்டியுடனும் வாழ்கிறேன். சில குழந்தைங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வளருவாங்க. ஸோ அதனால் தாத்தாவுடனும் பாட்டியுடனும் வாழ்கிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. நான் என் அம்மாவுடனும் அப்பாவுடனும் வாழ்கிறேன். சில குடும்பம் எப்படி இருக்கும், அம்மா அப்பா ஒரே ஒரு பையன் இருப்பாங்க. ஸோ நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கூட மட்டும் தான் இருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா சுட்டீஸ்? செய்து கற்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புள்ளிகளை இணைத்து வரைக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி ஒன்று மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே ஒரு மனிதன், ஹியூமன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி இங்கே டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரியே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பிக்சர் உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பென்சிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை படமாக வரைக. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் பென்சிலில் சும்மா ரஃப்பாக ட்ரா பண்ணலாம். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எனக்கு ஒரு அக்கா இருக்கா, இல்லை தங்கை இருக்கா, தம்பி இருக்கான் அப்படின்றத நீங்கள் ரஃப்பாக வரையலாம். அதே ஷேப்பில் ரொம்ப ஈஸியாக வரையலாம். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். பணிகளை பகிர்வோம். மகிழ்ச்சியாக இருப்போம். வீட்டில் இருக்கும் போது நம்ம பேரண்ட்டோட வேலைகளை நம்மளும் எடுத்து செய்யணும். சரிங்களா? நம்ம அம்மா மட்டும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ அவங்களோட வேலையை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்களே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? செய்து கற்போம். நீங்கள் நாள்தோறும் செய்யும் செயல்களுக்கு குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழமைகள் கொடுத்துருக்காங்க. அதில் 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட புக்ஸை நீங்களே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். செகண்ட் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பாட்டிலில் டெய்லி தண்ணி நீங்களே கொண்டு போகணும். தேர்டு, அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கணும். ஃபோர்த்து, நீங்கள் தூங்கி எழுந்த பெட்ஷீட் வந்து மடித்து வைக்கணும். இதில் நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? நிறைய சுட்டீஸ் எந்த வேலையுமே செய்கிறதில்ல, நல்லா தெரியுது. ஆனால் சின்ன உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் சொல்லவா நான் டிப்ஸு? அதாவது நீங்கள் சின்ன வேலை உங்களால் என்ன முடியும்னு நான் சொல்கிறேன். உங்களோட புக்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அம்மாக்கிட்ட டெய்லி போய் இன்றைக்கி எந்த புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுமான்னு சொல்லி டெய்லி கேட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். செகண்ட் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது. நிறைய பேருக்கு தண்ணியில் விளையாடினாலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பாட்டிலில் என்ன பண்ணுறீங்க, அம்மாக்கிட்ட கேட்டு தண்ணி வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணலாம். தேர்ட், இன்னொரு வேலையும் செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது உங்கள் பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்து
ஒரு ஓரத்தில் மடித்து வைக்கணும். பிலோ ப்ளஸ் பெட்ஷீட்லாம் வந்து மடித்து வைக்கணும். இந்த 3 வேலையும் உங்களால் செய்ய முடியும். பட் வெசல் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் இந்த 3 வேலை டெய்லி ரெகுலராகவே நீங்கள் செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? புள்ளிகளை இணைக்க. இப்போ இங்கே பாருங்கள், 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் இருக்குது, அதாவது செடி நடுறாங்க. பக்கத்தில் வந்து குப்பைகள்லாம் குப்பை தொட்டியில் போடுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு டாகை கூட்டிகிட்டு டாக் இல்லை கேட் மாதிரி இருக்குது. ஸோ கேட் கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறாரு. ஸோ நீங்கள் இந்த டாட்ஸை ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு அழகான பிக்சராக வரும். சரிங்களா? எந்த பொருள் யாருக்கு இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 6 பிக்சர் கொடுத்துருக்காங்க. முதல் பிக்சர் பாருங்கள், ஒரு தள்ளு வண்டியில் காய்கறிலாம் வந்து விற்பனை பண்ணுறாங்க. அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கிறதுக்கு கூடை இல்லை, அதனால் நம்ம கூடையோடு அதை அட்டாச் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். அடுத்த பிக்சர் பாருங்கள், கேட் க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த நபர்கிட்ட சாவி இல்லை, அப்போது நம்ம கீயோடு அதை ஜாயின் பண்ணுறோம். தேர்ட் பிக்சர் பாருங்கள், பைக் ஓட்டுறாங்களா? பைக் ஓட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஹெல்மெட் மாட்டிட்டு தான் பைக் ஓட்டணும். ஸோ அவர்கிட்ட ஹெல்மெட் கிடையாது, நம்ம ஹெல்மெட்டோடு அதை ஜாயின் பண்ணுறோம். ஃபோர்த்து பிக்சர், மொட்டை மாடியில் துணி காய போடுறாங்க, கிளிப்பை நம்ம அவர் கூட அட்டாச் பண்ணுறோம். ஃபிஃப்த்தில் ஒரு வயசான தாத்தா வந்து என்ன பண்ணுறாங்க? பேப்பர் படிக்கிறாங்க, ரொம்ப உத்து பார்க்குறாரு. அவருக்கு என்ன தேவை? கண்ணாடி. குட். நெக்ஸ்ட்டு பாட்டி வந்து ரொம்ப குனிஞ்சு கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை? கொம்பு. ஸோ இதோடு நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாமா? என் பள்ளி, கலந்துரையாடுவோம். இது என் பள்ளி, நான் தினமும் பள்ளிக்கு வருவேன், படிப்பேன், விளையாடுவேன். இங்கு பசுமையான தோட்டம், சுத்தமான கழிப்பறை உண்டு, அன்பான ஆசிரியர்கள், அருமையான நண்பர்கள் உள்ளனர். என் பள்ளியை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ உங்கள் ஸ்கூல் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டெய்லி போகிறோம் இல்லையா? அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அப்போ எப்படி சொல்வீங்க? இது என் பள்ளி, நான் தினமும் பள்ளிக்கு வருவேன், படிப்பேன். நம்ம எதுக்காக ஸ்கூல் போகிறோம்? படிக்கிறதுக்காக போகிறோம். அப்போது படிப்பேன், விளையாடுவேன். இங்கு பசுமையான தோட்டம், சுத்தமான கழிப்பறையும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? தோட்டமும் வச்சுருக்காங்க, ரொம்ப பசுமையான தோட்டமும் வச்சுருக்காங்க, கழிப்பறை ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். அன்பான ஆசிரியர்கள், அருமையான நண்பர்கள் உள்ளனர். என் பள்ளியை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ உங்கள் ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்கள் கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா? உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இங்கே பிக்சர் பாருங்கள், ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இறஞ்சி இருக்குது, எல்லாமே கலைச்சி விட்ட மாதிரி இருக்குது, எதுவுமே அரேஞ்ச் பண்ணியே வைக்கல. ஸோ செகண்ட் பிக்சரில் பாருங்கள், எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்ல வராங்க? நம்ம கிளாஸ் ரூமை நம்ம எப்படி வச்சுக்கணும்? க்ளீனாக வச்சுக்கணும். அது எந்த பொருளையும் கீழே வைக்காமல் டேபிள் மேலே கொண்டு போய் வைக்கணும். எப்போவுமே நம்ம கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே சுத்தமாக நம்ம பாதுகாத்துக்கணும். ஓகேங்களா? செய்து கற்போம், பொருள்களை இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பொருளாக இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டஸ்ட்பின், இந்த நம்ம பென்சில் சீவரம் இல்லைங்களா? ஸோ அதில் டஸ்ட்பினை தானே போடணும். ஸோ அதோட நம்ம அட்டாச் பண்ணுறோம். புக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கபோர்டில் வைக்கிறோம். டேபிள் சேர் ஜாயின் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், போர்டு, தெரியுதுங்களா? போர்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கான எரேசர், அது டஸ்டர், சாரி எரேசர் இல்லை டஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாக்ஸு, பென்சில் பாக்ஸ் இருக்குது, நம்ம அதோட அட்டாச் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
ஸோ இது நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். வண்ண அமைப்புகளை அதற்குரிய பொருள்களுடன் பொறுத்துக. இந்த பிக்சர் ரொம்ப ஈஸி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டில் பாருங்கள், நீங்கள் செய்ய விரும்பும் செயல்களுக்கு வட்டமிடுக. இதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க? படிக்கணுன்றீங்களா, நல்லா ப்ளே பண்ணணுன்றீங்களா, அதில் என்ன பண்ணணுமோ நீங்கள் அதுக்கானதுக்கு கலர் பண்ணலாம். கற்றல் பயணம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் கைகளை கழுவும் இடங்களுக்கு குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கே கை கழுவணும்? வாஷ் பேஷனில். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கிரவுண்ட் இருக்குது, மிடில் தான் வாஷ் பேஷன் இருக்குது, நம்ம அங்கே தான் டிக் பண்ணுறோம். செகண்ட் ஒன், உங்களின் குடும்ப உறுப்பினர் ஒருவரை குச்சி படமாக வரைக. குச்சி படம்னா ஞாபகம் இருக்குங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சோம் பாருங்கள், நம்ம ட்ரேஸ் பண்ண பாருங்கள், அதுதான் வந்து குச்சி படம். ஸோ நீங்கள் ரஃப்பாக அது வரையலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு எவ்வாறு உதவுவீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? பண்ணுவீங்கன்னா என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு எந்திரிக்கும் போது நம்மளும் கூட சேர்ந்து எந்திரிக்கலாம். உங்களோட புக்ஸ் எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு, வாட்டர் பாட்டிலில் தண்ணி நீங்களே டெய்லி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் நீங்களே செய்யலாம். சரியான செயல்களுக்கு குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், குப்பையெல்லாம் கீழே கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம அதை வந்து கரெக்டாக குப்பை தொட்டியில் கொட்டணும். ஸோ அது நம்ம டிக் பண்ணியிருக்கோம். செகண்ட் பிக்சர், புக்ஸ். உங்களோட புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுட்டீஸ் என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுட்டு அப்படி அப்படியே கீழேயே இறச்சிட்டு போயிடுறீங்க. ஸோ பேரண்ட்ஸாக அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திங்ஸை நீங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், சரிங்களா? தேர்ட் பிக்சர் பாருங்கள், ஷூஸும் அதே மாதிரி தான். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, காலையில் வேகமாக போகிறீங்க, அதனால் ஷூஸ் வந்து அங்கங்கே எல்லாத்தையும் இறச்சி போட்டு போயிடுறீங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்களோட திங்ஸை, உங்களோட ஷூஸை நீங்கள் தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் க்ளீனாக. ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்குது பாருங்கள், க்ளீனாக. ஃபோர்த்து பிக்சர் பாருங்கள், உங்களோட கிளாத்தை நீங்கள் தான் மடித்து வைக்கணும். ஸோ அதுதான் நான் டிக் பண்ணியிருக்கேன். நான் கற்றவை. நம்ம என்னென்னலாம் இந்த பிக்சரில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம்? இதுக்கப்புறமாவது நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதில் நான் 4 ரீட் பண்ணுறேன். அது நீங்கள் இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட், என் பள்ளியில் உள்ள இடங்களையும் பணிபுரிவுகளையும் எனக்கு தெரியும். தேர்டு, நான் என் வீட்டையும் பள்ளியையும் தூய்மையாக வைத்துக்கொள்வேன். ஃபோர்த்து பாயிண்ட்டு, நான் என் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடுவேன். ஸோ இதுலேருந்து நம்ம 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணோம். நம்ம எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வேன், நான் என் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடுவேன். இது 2 நான் டிக் பண்ணுறேன், சரிங்களா? Okay, Achutis. Thank you.